2034 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வாரம் திண்டுக்கல் மாவட்ட சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பது பற்றியும் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடு குறித்து பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ரெண்டு வாக்குறுதியுமே இந்த 4 ஆண்டு முடிந்தும் நிறைவேறாத வாக்குறுதியாக இருக்கு. டூரிஸ்ட் உங்களுக்கு ஒரு அது பண்ற மாதிரி அந்த மாதிரி போயிடுவாங்க. கேர்ள்ஸுக்கு செக்யூரிட்டியே இல்ல. சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம்னா மருத்துவமனை வசதிகள் அதிகமா இருக்கணும். 1500 2000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். மெயினா இப்ப கரண்ட் பிரச்சனை வேற வந்துட்டு இருக்கு. அவர்கள் என்ன அடிப்படை வசதி கேட்கிறார்களோ அதை செய்வதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு. இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக கோயில்களை பயன்படுத்துவது என்பது இது முழுக்க தமிழ்நாட்டு மக்களை கேட்டு அவர்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரா? திண்டுக்கல் மாவட்ட தொகுதி மக்களின் பிரச்சனைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்பாக திண்டுக்கல் ஒரு பார்வை இதோ உங்களுக்காக. ஆயிரத்து 1985ஆம் ஆண்டில் மதுரை மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. வடக்கில் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களும், கிழக்கில் திருச்சிராப்பள்ளி மாவட்டமும், தெற்கு தென்கிழக்கில் மதுரை மாவட்டமும், தென்மேற்கில் தேனி மாவட்டமும், மேற்கில் கேரள மாநிலமும் கோயம்புத்தூர் மாவட்டமும் இம்மாவட்டத்தின் எல்லைகளாக அமைந்துள்ளன. இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 268 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் திண்டுக்கல் கோட்டை மராட்டியர்கள் மற்றும் ஹைதர் அலியின் படைக்களமாக விளங்கியது. 1767, 1783, 1790 வருடங்களில் 3 முறை ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினர். திண்டுக்கல் தோல் பதப்படுத்தும் தொழிலுக்கு பெயர் பெற்றது. டெக்ஸ்டைல் நூற்பாலை தொழிலில் கோவைக்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் உள்ளது. திண்டுக்கல் பூட்டு உற்பத்திக்கும் பெயர் பெற்றது. இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புகழ்பெற்ற மலை வாசஸ்தலமான கொடைக்கானல் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. கொடைக்கானல் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எல்லாம் தவறாமல் பார்த்துவிட வேண்டும் என்று நினைக்கும் ஊர். கானல் எனும் ஒரு வகை கொடி இங்கு மிகுதியாக காணப்படுவதால் கொடைக்கானல் என பெயர் பெற்றது என்பது வரலாறு. கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் உள்ள கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பிரிந்து கிழக்கு நோக்கி திண்டுக்கல் வரை தொடர்ந்து நிற்கிறது. பலவித மரங்களும் செடி கொடிகளும் பூக்களும் அருவிகளும் நிறைந்த இயற்கை செல்வமே கொடைக்கானலில் நம்மை கவர்ந்து நிற்கிறது. ஆண்டுக்கு சராசரியாக 165 சென்டிமீட்டர் மழை பெய்கிறதாம் கொடைக்கானலில். கொடைக்கானல் மலையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி பூ பூக்கிறது. கொடைக்கானல் பகுதியின் உயர்ந்த மலைகளில் காப்பியும் கொக்கோவும், கோதுமையும் பார்லியும், வெள்ளை பூண்டும், வால்பேரியும், சர்க்கரை பேரியும், இங்கிலீஷ் காய்கறிகளும் விளைவிக்கப்படுகின்றன. தாழ்ந்த மலைப்பகுதிகளில் உயிரின வாழை, காப்பி, ஏலம், இஞ்சி, மஞ்சள் முதலியன பயிராகின்றன. பழ வகைகளும் மா, பலா, ஆரஞ்சு, எலுமிச்சை, மாதுளை, பிளம்ஸ், கொடித்திராட்சை, ஆப்பிள், செர்ரி ஆகியன பயிராகின்றன. மலைச்சரிவுகளில் நெல் சாகுபடி நடக்கிறது. கொடைக்கானலில் கணக்கற்ற நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. இவற்றில் முக்கியமானது சில்வர் காஸ்கேட் நீர்வீழ்ச்சியாகும். இதுவும் ஃபேரி நீர்வீழ்ச்சி, கிளென் நீர்வீழ்ச்சி, பிரீஸ்ட் வாக் பகுதி போன்ற இடங்களும் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 24 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட மரங்கள் சூழ்ந்த நட்சத்திர ஏரி காண கண்கொள்ளா காட்சியாகும். இங்கு குளிக்கவும், மீன்பிடிக்கவும், படகில் செல்லவும் அனுமதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே கோட்டை முதல் குமரி வரை பகுதி. இதில் திண்டுக்கல் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். பழனி சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில்
அதிமுக வேட்பாளர் வேணுகோபால் வெற்றி பெற்றார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை விட 1754 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் சக்கரவாணி அதிமுக வேட்பாளர் பாலசுப்ரமணியை விட 14,933 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். ஆத்தூர் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பெரியசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் பாலசுப்ரமணியை 53,932 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். நிலக்கோட்டை தனி தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜாங்கத்தை வீழ்த்தி 24,714 வாக்குகள் வித்தியாசத்தில் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் ராமசாமி வெற்றி பெற்றார். நத்தம் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட விஜயனை 53,089 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். திண்டுக்கல் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் பாமக வேட்பாளர் பால் பாஸ்கரை 39,115 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாலபாரதி வெற்றி பெற்றார். வேடசந்தூர் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தண்டபாணி தோல்வியை தழுவினார். தண்டபாணியை விட 50,712 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக வேட்பாளர் பழனிசாமி வெற்றி பெற்றார். 2011 தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சியை பிடித்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை இப்போது பார்க்கலாம். காந்தி மார்க்கெட் வியாபாரிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும், நல்லதங்கால் குடிநீர் திட்டம் முடக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் பிரச்சினை ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்கள். 50 to 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் இருந்து காய்கறிகள் வந்து கொண்டிருக்கிறது. வரும் காய்கறியிலே 60 to 65% கேரளா வியாபாரிகள் வாங்குகிறார்கள். இங்க வந்து 1500 2000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். வியாபாரிகள் வர்றார்கள், விவசாயிகள் வர்றார்கள். இவர்களுக்கெல்லாம் பாத்ரூம் வசதி இல்லாமல் ரொம்ப சிரமமா இருக்கு. அது செய்து கொடுத்தால் நல்லா இருக்கும். அது இல்லாமல் குப்பைகள் கொட்டுவதற்கு நகராட்சிக்கு இடம் இல்லை. நகராட்சி நிர்வாகமே ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு. மார்க்கெட்டில் அதனால சுத்தமா வீசுறதுக்கு சிரமமா இருக்கு. டெய்லி குப்பை அள்ள முடியறது இல்லை. அதனால மாவட்ட நிர்வாகம் குப்பை கொட்டுவதற்கு நகராட்சிக்கு ஒட்டந்தர நகராட்சிக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும். கடந்த ஆட்சியில வந்து நல்லதங்கால் குடிநீர் திட்டத்தை வந்து இந்த ஒட்டந்தத்துக்கு கொண்டு வந்தாரு திரு சக்கரபாணி அவர்கள். ஆட்சி மாற்றத்தினால இங்க வந்து அதிமுக ஆட்சி வந்து இப்ப ஆட்சி புரிஞ்சிருக்கிறதுனால இவர் திமுக ஆட்சியில கொண்டு வந்த நல்ல திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா எங்கூர் மக்களுக்கு மேலும் இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நாங்க வந்து இந்த குடிநீர் வந்து நாங்க நகரத்திலிருந்து வாங்க முடியுது. இதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ரெகுலராகவே எங்களுக்கு வந்து இந்த குடிநீர் தட்டுப்பாடு வந்து குறையும். கன்னிவாடி ஸ்ரீராமபுரத்தில் பேருந்து நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் மக்கள் முடங்கி கிடக்கும் கைத்தறி நெசவு தொழிலை காக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். கன்னிவாடி ஸ்ரீராமபுரத்தில் வந்து போக்குவரத்து அதிகமா இருக்கிற பகுதிங்க. அங்க வந்து ஸ்ரீராமபுரத்திலையும் கன்னிவாடிலையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து சரியா எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா அது நல்லா இருக்கும். ஏன்னா பொது அடிக்கடி வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த ஆத்தூர் தொகுதியில வந்து கன்னிவாடிக்கு ஸ்ரீராமபுரத்துக்கு ஒரு தனி நிலையங்களை எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். பேருந்து நிலையம் அமைச்சு கொடுக்கணும். மழை பெய்கிற காலங்களில் வந்து சரியான வந்து அந்த நீர் ஓட்டங்கள் ஓடுறதுக்கான வழிமுறைகள் அமைக்கல. அந்த மழை பெஞ்ச உடனே அங்கங்க தேங்கி நின்றுக்கிறது. இது மொத்தமா வந்து ஒரு குளத்தை சார்ந்து வந்துச்சுனாக்கா அங்க உள்ள நீர் தேங்கி விவசாயிகளுக்கு நல்லா பயன்படுற மாதிரி இருக்கும். அந்த சீரான எங்களுக்கு அந்த ஓடைகளை வந்து ஒரு சீரமைச்சு கொடுத்தா எங்களுக்கு போதுமான வசதியா இருக்கும். கையில ஒரு 250 இப்போதைக்கு இருக்கு. தொழில் வந்து ரொம்ப நல்லா போச்சு. இந்த தொழில் கூலி கம்மியா போச்சு. 4 பேர் சேர்ந்தா தான் ஒரு தண்ணி முடியும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா வருது கூலி. அதான் எல்லாம் வெளியே போய் வேலை வந்து ஒரு நாளைக்கு அவங்க 500-600 சம்பாதிச்சு பண்றாங்களா. அது தொழில் ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் இந்த சர்க்கார் நம்ம தொழிலை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி கூலி அதிகமாக கிடைக்கிற மாதிரி செஞ்சா இந்த தொழில் மறுபடியும் முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிற்றாசத்துல நாய் உடை இது வந்து தூர்வாட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவுபடுத்தினா நல்லா இருக்கும். டேமுக்கு கீழே ஒரு சிறிய டேம் கட்டினாக்க குடிநீர் ஆதாரம் வந்து இந்த தொழில்களுக்கு கூட கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே கிராம உரங்கள் பூரா ஓரளவுக்கு சீரான முறையில ரோடு இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் சபைப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெசவு தொழில் வந்து முந்தி இருந்ததுக்கு இந்த தடவை ரொம்ப கம்மியாயிட்டு வருது. கிட்ட ஒரு 2000 தறி வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு வந்து 500-600 தறி தான் இருக்கு. கூலி பிரச்சனை ஒன்றும் கரெக்டான ஒரு சலுகை கிடையாது நமக்கு.
அதனாலதான் எல்லாம் தொழில் என்ன தொழில்னு மாற்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா கூலியே கவர்மெண்டா எல்லாம் நமக்கு சௌகரியம் பண்ணாங்களாக்க தொழில் செய்வோம். மெயினா இப்ப கரண்ட் பிரச்சனை வேற வந்துட்டு இருக்கு. அதனால எந்த நேரத்துல என்ன ஆகுன்னு தெரிய மாட்டேங்குது. தொழிலும் கண்டிஷனா செய்யறதுக்கு முடிய மாட்டேங்குது. கூலி பிரச்சனை தான் மெயினா. நமக்கு கரெக்டான ஒரு கூலி கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் முன்னால இருக்கிறவங்க வாங்குறவங்க கொள்றவங்க அவங்க கமிஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. நமக்கு உழைப்புக்கு தகுந்தா கூலி வர்றது இல்ல. 2 நாள் கண்டிஷனா நெசவு நெஞ்சமாக கிட்ட ஒரு 400 ரூபா கூலி கிடைக்கும். 2 நாள் கண்டிஷனா நெசவு நெஞ்சா அதுலயும் 2 நாள் கரண்ட் மின்சாரம் இருந்தால்தான், இல்லைனாலும் 3 நாள் ஆனாலும் ஆறதுதான். குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படாததால் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் கூறுகின்றனர் திண்டுக்கல் தொகுதி மக்கள். கடந்த 5 ஆண்டுகள் நிறைவு பெற போது எந்த சூழ்நிலையும் இன்னும் மருத்துவக் கல்லூரி திண்டுக்கல் அமைக்கப்படவில்லை. திண்டுக்கல்லில் மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்துள்ள குடிநீர் பிரச்சனை, அதைத் தொடர்ந்து பாதாள சாக்கடை திட்டம். கடந்த திமுக ஆட்சியிலும் சரி அண்ணா திமுக ஆட்சியிலும் சரி இன்னும் 10 ஆண்டு காலமாக பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நிறைவேறவில்லை. பொதுமக்களுக்கு அடிப்படை பிரச்சனை இல்ல குடிநீர் விநியோகம். இந்த குடிநீர் விநியோகம் முறையாக இங்க வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் முறையாக குடிநீர் விநியோகம் வழங்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பொய்யான பிரச்சாரத்தை இன்னும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக முற்றிலும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தான் தீர்க்க மாட்டாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட் போக்குவரத்து. மிக குறுகிய வளைவு கொண்ட இந்த பஸ் ஸ்டாண்டில் பேருந்துகள் வந்து போவது மிக இடைஞ்சல் சிரமமா உள்ளது. எனவே பஸ் ஸ்டாண்டில் ஏற்படுத்துள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பஸ்ஸுகள் வந்து போகும் அளவுக்கு விரிவான முறையில் ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா திண்டுக்கல் போனா அங்க பார்க்க முடியாது, மதுரை கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. அவனும் போல அந்த மாதிரி மதுரையில உள்ளது இங்க வரணும். மாநகராட்சி ஆயிடுச்சு இல்லையா, அவனும் போல இங்கேயும் திண்டுக்கல்லையும் மருத்துவமனை வசதிகள் அதிகமா இருக்கணும். ரோடு வசதி மெயினா ரோடு நல்லா வரணும். அதுதான் போக முடியல செய்ய முடியல. தண்ணி இது 3 கண்டிப்பா இந்த அம்மா இறங்கி இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்கணும். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் குடவன் ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கும் வேடசந்தூர் மக்கள் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கின்றனர். இப்ப பாத்தீங்கன்னா வேடசந்தூர்ல அதிகமா தண்ணி பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. எங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு நாள் தான் தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணிலையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்ட் இதான் வந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் வேடசந்தூர்ல ஹைவேஸ் இருக்கு, அது ஃபுல்லாவே டேமேஜ் ஆகி தான் இருக்கு. அப்படி இருக்கனால நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள் நட்டா கூட எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா குடகனாறு அங்க ஃபுல்லாவே டஸ்ட் இதான் இருக்கு. திருஷ்டி எல்லாம் அங்கதான் கழிச்சு இது பண்ணி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம குப்பை எல்லாத்தையுமே அங்கதான் போடுறாங்க. சோ வர்ற தண்ணியும் கூட ஃபுல்லா டஸ்டா தான் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு. என்னுடைய பார்வையில வேடசந்தூர் கேர்ள்ஸ் டேக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஆனா சைக்கிள் நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு அங்க ஸ்பேஸ் கிடையாது, எல்லாம் ரோட்ல நிப்பாட்டி இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு, அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அவங்களுக்கு சேஃப்டி இல்ல, எல்லாரும் அந்த முன்னாடி சைக்கிள் நிப்பாட்டிக்காக கடை நிறைய இருக்கு, எல்லா கடை இருக்கிற மாதிரி கேர்ள்ஸுக்கு செக்யூரிட்டியே இல்ல. அதனால முக்கியமா என்ன பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், பாய்ஸ் ஹை ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் இந்த வாசல்ல மார்னிங் டைம் ஈவினிங் டைம் 2 டைமே கண்டிப்பா போலீஸ் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் முன்னாடி நல்ல கொலை மாதிரி தண்ணி நிறைய நிக்குது. ஆனா நம்ம நீர்நிலைகளை நம்ம அகற்ற முடியாது. அதுதான் நம்மளோட வாழ்வின் ஆதாரமா இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்க 6th இருந்து ஒரு 8th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த குளத்தை சுத்தி கட்டாயமா வேலி போடணும். ஆனா சில பேர் அந்த குளத்தையே அகற்றணும்னு சொல்றாங்க. ஆனா குளத்தை அகற்றணும்னா அந்த வேடசந்தூர் நிறைய அந்த பக்கத்துல இருக்கவங்க தண்ணி பஞ்சம் நிறைய இருக்கும். அதனால குளத்தை அகற்றாம குளத்தை சுத்தி வேலி போடலாம். வேலி போட்டா குடிநீர் அவங்களுக்கு ஓரளவு கிடைக்கும், குழந்தைங்களுக்கும் சேஃப்டி கிடைக்கும். வேடசந்தூரை தொடர்ந்து நிலக்கோட்டை உள்ளிட்ட இன்னும் பிற தொகுதி மக்களின் பிரச்சனைகள், குமுறல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஆத்தூர் தொகுதியில் மிகவும் பிரபலமானதாக உள்ள ஆஞ்சநேயர் கோவிலை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும், சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கை. இது தவிர கூட்டு குடிநீர் திட்டத்தை எம்எல்ஏ மறந்துவிட்டதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு ஆஞ்சநேயர் கோவில் சுற்றுலா தலமா விரைவில் அரசாங்கம் அறிவிக்கணும். அந்த சுற்றுலா தலமா அறிவிக்கணும்னாக்க சில வசதிகளை செஞ்சு தரணும். முதல்ல எங்களுக்கு மகளிருக்கான ஒரு பாதுகாப்பு அங்க வேணும். முதல்ல மகளிருக்கு ஒரு உடை மாற்றும் அறையோ இல்ல பாத்ரூம் வசதியோ நிச்சயமா அங்க ஒன்றும் இல்ல.
அதை வந்து அதிகமான அளவு செஞ்சு கொடுக்கணும். அதுவும் கூட சும்மா ஒரு 10 ரூம் கட்டி விட்டோம் 20 ரூம் கட்டி விட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லபடியா ஒரு 20 அறையாவது வேணும். முறை மாற்றுக்கு அறை நிச்சயமா வேணும். ஏன்னா ஆறு இருக்கிறதுனால குளிக்க வர்றதுக்குன்னே நிறைய பிரியப்பட்டு வராங்க. அந்த இது முதல் வேணும். ரெண்டாவது லைட் வசதி வேணும். இரவுல பாதுகாப்பு வேணும். முந்தி பாத்தீங்கன்னாக்க அங்க ஒரு பெரிய பார்க் இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பார்க் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பார்க் இருந்த இடத்துக்கு இடமே இல்லை. அந்த பார்க்கை மறுபடியும் உயிர் பிடிச்சு கொடுக்கணும். நிறைய உட்கார்றதுக்கான வசதியை செஞ்சு தரணும். முதல்ல லைட் போட்டு கொடுக்கணும். இந்த பஸ் வாகன வசதி கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும். இவ்வளவு செஞ்சா நல்ல சுற்றுலாத்தலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சுற்று வட்டாரத்திற்கு பூவெல்லாம் வந்து அதிகமா வந்து இங்க மார்க்கெட்டுக்கு வருது டன் கணக்கில். இதுல வந்து லோக்கல்ல வந்து வியாபாரிகள் அது போக எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு எல்லாமே வந்து டன் கணக்கில் பூ வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அது போக மிச்ச பூவெல்லாம் வந்து சரியா விற்கிறது இல்லை. இது வந்து ஒரு கவர்மெண்ட் எடுத்து இருக்கிற பூவை வந்து நம்ம சென்ட் கம்பெனிக்கு அவங்களே வாங்கி கொடுத்தா இங்க இருக்க விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். மெயினா வந்து விவசாயிகளுக்கு கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். பூ விற்காத நேரத்தில் சென்ட்டுக்கு ரொம்ப கம்மியா எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த எடுப்பு ஊழியர்களாக கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சென்ட் ஃபேக்டரி ஒன்று அமைச்சு கொடுத்தாங்கன்னா இங்கிட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று தொகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது குறித்து நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமியிடம் கேட்டபோது மக்களின் தேவைகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் மக்களுக்கு பணி செய்ய 2016 மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்பேன் என்கிறார். மீண்டும் அம்மாவை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டிருக்கின்றேன். அம்மா அவர்களை சந்திக்கும் பொழுது எனக்கு மீண்டும் இந்த நிலக்கோட்டை வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் சம்மதப்பட்டு இந்த நிலக்கோட்டையில் நீங்க தான் நிற்க வேண்டும் என்றால் நின்று இன்றும் இந்த விடுபட்ட மக்களுடைய விடுபட்டதையும் செய்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் என்ன அடிப்படை வசதி கேட்கின்றார்களோ அதை செய்வதற்கு முழுமையாக ஒத்துழைப்பேன். மாம்பழச்சாறு தொழிற்சாலை அறிவிப்பு, பச்சையாறு நீர்த்தேக்க திட்டம் ஆகியவை என்ன ஆனது என கேள்வி கேட்டும் பழனி தொகுதி மக்கள் ரோப்கார் வசதியை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். இருக்கக்கூடிய மாம்பழங்களுக்கு கொய்யாப்பழத்துக்கு மார்க்கெட் கிடைக்கிற மாதிரி ஒரு மாம்பழச்சாறு தொழிற்சாலை, குளிர்பதன கிட்டங்கி வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுன்னு தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தாரு. அதே போல நீண்ட காலமா இந்த பகுதியில் கோரிக்கையா இருக்கக்கூடிய பச்சையாறு நீர்த்தேக்க திட்டத்தை உடனடியாக அமுலாக்குவேன்னு சொன்னாங்க. இந்த 2 வாக்குறுதியுமே இந்த 4 ஆண்டு முடிந்தும் நிறைவேறாத வாக்குறுதியாக இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் நெய்க்காரப்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான நிலங்களை நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் எடுத்து நிலமற்ற விவசாய தொழிலாளிகளுக்கு நிலத்தை பிரிச்சு வழங்குற ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த நிலத்தை உழவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பட்டா கொடுக்காமல் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சாதாரண விவசாயிகள் பட்டா கிடைக்காமல் அவங்க எந்த அரசினுடைய நலத்திட்டங்களையும் பெற முடியாம அரசினுடைய உபரி நிலத்தை நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வர்றாங்க. எந்த நலத்திட்ட உதவியும் அவங்களால பெற முடியல, வங்கி கடன் பெற முடியல, விவசாயத்துக்கான மானியங்கள் பெற முடியல, மின்சார இணைப்பு பெற முடியல. இப்ப இருக்கக்கூடிய ரோப் கார் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 24 பெட்டிகள் ஓடிட்டு இருந்தது. இப்ப 8 பெட்டிகள் மட்டும்தான் ஓடுது. அதை மறுபடியும் இன்னொரு ரோப் கார் போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ரோப் கார் திட்டம் இன்னும் பயன்பாட்டுக்கே வரல. அதை இந்த ஆட்சியாளராவது வரக்கூடிய ஆட்சியாளராவது அந்த ரோப் கார் திட்டத்தை செயல்படுத்தணுங்கிறத கேட்டுக்கிறோம். அது மட்டுமல்ல, பழனியில புதிதாக வீடுகளாக இருக்கக்கூடிய இடங்கள் பூரா லாட்ஜுகளாக உருவாயிருச்சு. அந்த லாட்ஜுகள்ல சட்டவிரோதமான செயல்களும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இதை சட்டமன்ற உறுப்பினர் பழனி எம்எல்ஏ இருந்து மற்ற அதிகாரிகள் காவல்துறை வரைக்கும் தகவல் கொடுத்தோம். எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கல. மலைகளின் இளவரசி என்று சொல்லக்கூடிய இந்த கொடைக்கானல்ல கிட்டத்தட்ட 25 உயர்நிலை பள்ளிகள், அதை சார்ந்த பள்ளிகள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த படித்த மாணவர்கள் +2 முடித்த உடனே அவங்க எங்க போறது என்ன செய்யறது தெரியாம இங்க ஒரு கலைக்கல்லூரின்றது ரொம்ப ரொம்ப மிக மிக அத்தியாவசியமானது. அது இல்லாதனால இந்த படித்த மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒன்னும் கைடா போறான், இல்லைன்னா டூரிஸ்ட் இவங்களுக்கு ஒரு அது பண்ற மாதிரி அந்த மாதிரி போயிடுறான். அவங்க வாழ்க்கையை பாலடைஞ்சு போயிருது. மேற்கொண்டு படிப்பதற்கு உண்டான ஒரு கல்லூரி இந்த ஊர்ல சுத்தமா இல்ல. அது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாயிருது. சமுதாயத்தில் சீரழிவான செயல்களுக்கு இவனுங்களே ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு இதாயிராங்க. இதை அரசின் கவனத்துக்கு எடுத்து ஒரு கலைக்கல்லூரி இந்த ஊர்ல இருந்துச்சுன்னு சொன்னா, பெண்களுக்கு தனியா கலைக்கல்லூரி இருக்குது. அன்னை தெரசா யூனிவர்சிட்டி அதில் சார்ந்த கல்லூரி இருக்குது. பட் ஆண்களுக்கு இங்க எந்த கல்லூரியும் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா பள்ளி மக்களுக்கு சீரா குடிநீர் வழங்க முடியல. ரோடெல்லாம் பாதிச்சு கிடக்குது. எங்களுடைய திமுக நகர்மன்ற தலைவர் என்றதுக்காகவே
அவங்க எங்களை புறக்கணிக்கிறாங்க. அதையும் மீறி நகராட்சியினுடைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு இந்த நகரை இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு, வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை இந்த நகராட்சியினுடைய வருவாயின் மூலமாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆளுங்கட்சியிலிருந்து எந்த வித உதவியும் இல்லை. அது இருந்தா இன்னும் கொஞ்சம் பள்ளி நகர பாத்தீங்கன்னா திருப்பதி மாதிரி ஒரு பள்ளி நகர முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு தேவஸ்தான ஒத்துழைப்பு இருக்கணும். தேவஸ்தான ஒத்துழைப்பு எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு, எந்த நிதியும் எங்களுக்கு வழங்குவதில்லை. நத்தம் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். கொள்ளுக்காப்பரை ஒட்டின இடத்துல ஒரு ஐயனார் பால்ஸ் ஒண்ணு இருக்கு. அது ஒரு கோயில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பால்ஸ் இருக்கறனால ஒரு சுற்றுலா தலம் மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. அது ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அதை நம்ம சரி பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ரோடு அமைச்சு அது ஒரு கேட் மாதிரி போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வசூல் பண்ணி அது உள்ள ஒரு சுற்றுலாத்தலம் அமைச்சாங்கன்னா அது நல்லா இருக்கும். சுற்றுலாத்துறையும் காற்று வன இலாகாத்துறையும் ஒன்னு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு இது ஈஸியா செய்யலாம். இது மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் முயற்சி எடுத்து செய்யலாம். முருகன் கோயில், திருமலை முருகன் கோயில் நல்ல பிரசித்தி பெற்றதா இருக்கிறது. அதையும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை ஒரு சுற்றுலா, அதாவது அதையும் அந்த ஐயனார் பார்க்க ஒரு சுற்றுலா தலம், கோயில் தலம், சுற்றுலா தலம் ரெண்டையும் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்து செய்யணும். விவசாயிகள் பட்டாக்கள் என்பது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய காணல் நீரா இருக்கு. அது கிடைக்கவே இல்லை. 112 பேர் தான் இங்க பட்டா வச்சிருக்கிறாங்க. பல 100 பேர் அங்க புறம்போக்கு நிலங்களை தான் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு பட்டா கிடைக்கணும். அது மாதிரி இந்த பகுதியில நத்தம் தாலுகாவில் ஒரு 22 கிராமங்கள்ல அப்படி புறம்போக்கு நிலங்கள்ல உழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் பட்டா கிடைக்கல. அது கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். தற்போது நாம் பார்க்க இருப்பது துறைமுகம் பகுதி. துறைமுகம் பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடு குறித்து திமுகவின் திரு TKS இளங்கோவனிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம். அவற்றை தற்போது பார்க்கலாம். திரு இளங்கோவன், கோவில் நிலங்கள் அபகரிப்பு புகார் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இதில் திமுக அதிமுக இடையே என்ன வேறுபாடு? இரு தரப்பு மீதும் புகார்கள் எழுவதாக தெரிகிறது. இல்லை, திமுக ஆட்சி காலத்திலே இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டார்கள், பலர் விடுதலையாகி இருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு செய்யப்பட்டது. குறிப்பாக அதுவும் தனியார் இடங்களை வாங்குவதிலே இவர்கள் தவறு செய்தார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டை தவிர கோவில் நிலங்களை அபகரித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு அமைச்சர் மீதும் இந்த அரசாங்கத்தால் வைக்க இயலவில்லை. ஆனால் தற்போது அதிமுகவினர் கோவில் நிலங்களை அபகரிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பொது சொத்துக்கு எப்பொழுதுமே இவர்கள் பொது நிதியில ஊழல் செய்வது, பொது சொத்தை அபகரிப்பது என்பதுதான் அதிமுகவினரின் வாடிக்கையான ஒன்று. அதிமுக ஆட்சியில் இந்த அறநிலையத்துறை அமைச்சரின் செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்து? அது ஒரு அமைச்சர் இருக்கிறாரா, அந்த ஆட்சியிலே செயல்பாடுகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதே ஐயப்பாட்டிருக்கிறது. அந்த துறை பற்றிய எந்த பிரச்சனையும் வெளியே வருவதில்லை. ஒரு அமைச்சர் ஒரு கோயிலுக்கு சென்று அந்த கோயிலின் நிலைமை எப்படி இருக்கிறது, அந்த நிலைமை எப்படி சரி செய்வது, அங்கே உள்ள கோபுரங்கள் சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றன, அப்படி பராமரிக்கப்படவில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற எந்த பணியிலும் இந்த ஆட்சியிலே அமைச்சர்கள் செயல்படவில்லை. யார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்பதே மக்களுக்கு தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நில அபகரிப்பு புகாரில் சிக்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? அதிகாரிகளின் நடவடிக்கை திருப்தி அளிக்கிறதா? திமுக ஆட்சி காலத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் வந்தபோது உடனடியாக தலையிட்டு அந்த குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதற்கென்று உள்ள அந்த செயல் அதிகாரிகள் யார் மீது எந்த புகார் வந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த இடத்திலிருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு சரியாக அந்த பெயர்கள் நினைவில்லை. ஆனால் தற்பொழுது அதிமுகவுக்கு உதவி செய்யாத, அதிமுகவின் நில அபகரிப்புக்கோ அல்லது ஆக்கிரமிப்புக்கோ உதவி செய்யாத அதிகாரிகள் தான் மாற்றப்படுகிறார்களே தவிர தவறு செய்த அதிகாரிகள், தவறு செய்யாத அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்களே தவிர தவறு செய்யும் அதிகாரிகள் மாற்றப்படுவதில்லை. ஸ்ரீரங்கம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்கு முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் கும்பாபிஷேகங்களில் அரசியலுக்காக கோவில்கள் பயன்படுத்துவது பற்றிய புகார் குறித்து உங்களுடைய கருத்து என்ன திரு இளங்கோவன்?
இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக கோயில்களை பயன்படுத்துவது என்பது அரசியலமைப்பு சட்டமும் ஒப்புக்கொள்ளாது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளையும் ஒப்புக்கொள்ளாது. இப்பொழுது எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் கும்பாபிஷேகம் செய்து தொடங்குவோம் என்று புகழ்பெற்ற திருவில்லிபுத்தூர் கோயில் கும்பாபிஷேகத்திலே சொல்கிறார்கள். திருவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம்தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சின்னமாக கூட இருக்கிறது. அந்த கோவிலிலே கும்பாபிஷேகம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்குவோம் என்றால் அவர்கள் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை தேதியையே தங்களுடைய பிரச்சார தொடக்கத்துக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்கிறார்களா என்ற கேள்வி கூட எழுகிறது. கோவில் விஷயங்களில் அரசியல் அல்லது அரசின் தலையீடு என்பது ஏற்புடையதா? அது இந்து சமய அல்லது இந்து சமய கோயில்களின் சொத்துக்கள் என்பது பொது சொத்துக்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பலரும் அந்த கோயில்களுக்கு வழங்கிய நிலங்கள், இடங்கள். அந்த கோவில் என்பது பொது சொத்து, அது அரசின் குறுக்கீடு இருக்கக்கூடாது. அதே போல தனியாரும் தன்னிச்சையாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அங்கே அறநிலையத்துறையே உருவாக்கப்பட்டது. தமிழக அரசியலில் பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இதுகுறித்தும் 2016 தேர்தலை நோக்கிய தமிழக அரசியல் கட்சிகளின் பயணம் குறித்தும் அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்த வாரம் அரசியல் விமர்சகர் பக்கத்தில் நாம் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராதாகிருஷ்ணன். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். தமிழக அரசியலில் 2016 நோக்கிய கட்சிகளின் பயணம் இனிதே தொடங்கிவிட்டது. கட்சிகளுக்கு என்ன தேவை என்பதை தாண்டி மக்களுக்கு என்ன தேவை? அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா? மக்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக முன்னேற்றம் தேவை என்று கூறுவார்கள். அன்புமணியுடைய அந்த ஸ்லோகனை எடுத்துக்கொள்வோம், மாற்றம் முன்னேற்றம் என்ற ஸ்லோகம். இது மாற்றம் தேவையா என்று கேட்டால் நிச்சயமாக அது மக்கள் இன்னும் அதற்கான ஒரு பெரிய அளவிலான அதிமுக அரசின் எதிர்ப்பு அலை என்று நாம் இன்னும் காணவில்லை. ஆம், அதிமுக அரசு ஒரு சிறிய தவறுகளை செய்துதான் வருகிறது. கோவனுடைய அரெஸ்ட் பாத்தீங்கன்னா அவரை NSA-யில் கைது செய்த அந்த பிரச்சனை அது ஒரு பெரும் பிரச்சனையாக எழுமான்னு கேட்டால் நிச்சயமாக இதுவரை அது ஒரு பெரும் பிரச்சனையாக எழுவதில்லை. இருந்தாலும் அது ஒரு தவறு என்று நான் கூறுவேன். அதே போல இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்தை எதிர்கொண்ட இந்த விதம் அது எப்படி பார்த்தாலும் அதை நியாயீகரிக்க முடியாது. இதை பற்றி அரசாங்கம் தெளிவாக ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு இந்த அளவு கூட ஒரு பிரச்சனையாக அது வளர்ந்திருக்காது என்று நான் கருதுவேன். இருந்தாலும் கூட மக்களுக்கு தேவை முன்னேற்றம் என்று நான் கருதுவேன். அதாவது ப்ரோக்ரஸ், டெவலப்மெண்ட். இந்த ப்ரோக்ரஸும் டெவலப்மெண்ட் இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கா என்று கேட்டால் அது ஒரு 50-50 தான். அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ங்கிறது ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் நிச்சயமாக கிடையாது. திரு ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் தொடர்ந்து நாம் கேள்விகளை முன்வைக்கலாம். தமிழகத்தில் தற்போதைய சூழலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அலை வீசுகிறதா? ஸ்டாலினின் நமக்கு நாமே பயணம் திமுகவிற்கு பலமா? நீயும் ஒரு 5 மாத காலம் இருக்கும் அந்த அளவில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக குரல் கொடுத்து வருகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. 2006 மாறி இருக்கிற ஒரு தேர்தல் கிடையாது இது. அதே போல நாம் அதுக்கு முன்னால் பார்த்த அந்த லோக்சபா தேர்தல் 2004 பார்த்த ஒரு லோக்சபா தேர்தல் பார்த்தோம். அதில் கணிசமான அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் ஜெயித்து விட்டது. அந்த மாதிரியான ஒரு தேர்தலும் கிடையாது. அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு அலை கிடையாத ஒரு தேர்தலில் திமுக தன்னுடைய யுக்தியை எப்படி கையாளுவது என்றால் நிச்சயமாக ஸ்டாலின் வீதி வீதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்தித்து நமக்கு நாமே என்ற அதுக்கு ஒரு ஸ்லோகனை கொடுத்து அதன் மூலம் மக்களை அணுகி வருகிறார். இந்த ப்ராசஸ் தான் அவர் சைக்கிள் ஓட்டி இல்லைன்னா பைக் ஓட்டி அந்த மாதிரி மக்களுடன் மக்களாக சந்திச்சு உங்களில் ஒருவன் தான் நான், உங்கள் பிரச்சனை என்னிடம் கூறுங்கள், நான் நிச்சயமாக அதற்கு ஒரு பரிகாரம் காணுகிறேன் என்ற ஒரு அளவில் அவர் அதை முன்னெடுத்து செல்கிறார். அவருக்கு நல்ல வரவேற்பு என்று நம்ம எந்த தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு தலைவன், ஒரு தமிழகத்தில் இருக்கிற தலைவன் முதல் முறையாக மக்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் நிறைய கட்சிக்காரர்கள் வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இருக்கிறது. ஆனால் கட்சிக்காரர்கள் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க, மக்கள் ஒன்றும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதை தாண்டியும் ஸ்டாலின் அந்த பயணத்தை தொடங்கிக் கொண்டேதான் இருக்கிறார், போய்கொண்டேதான் இருக்கிறார். இது நிச்சயமாக திமுக இருக்கிற அந்த கேடருக்கு நிச்சயமாக ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு செயல்தான் என்று கருதுவேன்.
மக்கள் நல கூட்டணி வலுவான கூட்டணியா? மக்கள் நல கூட்டணியை உடைக்க திமுக சதி செய்வதாக வைகோ குற்றம் சாட்டுகிறாரே. அவ்வளவு ஒரு வலுவான அலையன்ஸான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதனால்தான் வைகோ சென்ற தினம் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதாவது ஒரு பிரமுக திமுக தலைவர் சிபிஐஎம் தலைவர்களை சந்திச்சு இந்த மாதிரி சிபிஐஎம் இந்த தேர்தலில் திமுகவினிடம் களமிறங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்ததாக கூறியுள்ளார். இந்த மாதிரியான வேலைகள் அனைத்து கட்சிகளும் செய்து கொண்டுதான் இருக்கு. ஏனென்றால் ஒரு வலுவான கூட்டணி இந்த தேர்தலில் அமையுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக திமுகவிடம் இருக்கும் ஒரு கூட்டணி தான் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்க முடியும். ஏனால் அதிமுக ஏற்கனவே கூறிவிட்டது, எங்களுக்கு ஒரு கூட்டணி தேவையில்லை என்ற ஒரு பணியில் தான் அவங்க போய்கொண்டிருக்கிறார். தனித்து நின்று ஒரு தேர்தலை சந்திக்கும் அந்த வலுவும் அந்த தைரியமும் அதிமுகவிடம் இருக்கிறது. அது நாம் இந்த நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலையும் பார்த்தோம். முன்னாள் அதாவது தேர்தலுக்கு முன்னால் எவ்வளவு அலையன்ஸ் இருந்தாங்களோ தேர்தல் நாள் அந்த அலையன்ஸ் நிச்சயமாக அதிமுக கூட இல்லை. அப்போ கூட எல்லா சீட்டையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சீட்டையும் அவங்க ஜெயித்து விட்டார்கள் என்றது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை என்று நான் கூறுகிறேன். தமிழக காங்கிரஸில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசலை எப்படி பார்க்கிறீர்கள்? EVKS இளங்கோவனை தலைவர் பதவியில் இருந்து நீக்கினார், அந்த கட்சி பலம் பெறுவார். காங்கிரஸ்குள்ள இந்த உள்கட்சி கூசல் எந்த அளவுக்கு போயிருக்கின்றால் நேரா சோனியா காந்தியிடம் ஒரு சிதம்பரமும் அதே போல தங்கபாலுவும் சென்று EVKS பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு போய் நிற்கிறது. இப்ப சமீப காலத்தில் நடந்தது கோவனுடைய அரஸ்ட்ல கூட இப்ப தங்கபாலுடைய நிலை என்னவென்றால் காங்கிரஸை கண்டித்த கோவனுடன் கோவனுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார். இதில் தலையாய பிரச்சனை தங்கபாலு இது தவறான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். என்றால் ஆர்டிகல் 19(1)A காங்கிரஸ் பெரிதும் மதிக்கின்ற ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ற அந்த கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை தங்கபாலு இங்கு கூறியிருக்கிறார். அதாவது EVKS அடிப்பதற்கு என்ன ஆயுதம் கிடைத்தாலும் அடித்து விடுறது என்ற ஒரு பணியில் தங்கபாலு இருக்கிறார். தங்கபாலை தூண்டி விடுவர்களும் அதே ஸ்டேஜில் இருக்கிறார். EVKS எப்படியும் மாற்றித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கின்ற ஒரு காங்கிரஸ் தலைவர்கள் இது நிச்சயமாக காங்கிரசுக்கு வலு சேர்க்க முடியாது என்ற ஒரு கருத்து தான் என்னுடையது. பீகார் தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது. பீகார் தேர்தல் முடிவு தமிழகத்தில் பாஜகவிற்கு எத்தகைய சாதகத்தை விளைவிக்கும்? பீகாரில் பாஜக வெற்றி பெற்றால் அதனால் பாதிக்கப்படக்கூடியது அதிமுகவா திமுகவா? 243 சீட் இருக்கிற அந்த பீகார் அசம்பிளியில ஒரு 155 வரை இந்த சாணக்கியா என்ற அந்த நிறுவனம், அதாவது முன்னாடி பிஜேபி அதிகாரத்துக்கு வரும் என்ற சென்ட்ரல் அதிகாரத்துக்கு வரும் என்று ப்ரொஜெக்ட் பண்ண அந்த நிறுவனம் கூறியுள்ளது. அதேபோல இந்தியா டுடே, NDTV போன்ற நிறுவனங்களும் அந்த 3 நிறுவனங்கள் நிச்சயமாக பிஜேபி தான் ஓங்கி நிற்கும் என்று கூறியுள்ளார்கள். இதை தொடர்ந்து ஒரு டெபினட்டாக ஒரு சேர்னிங் இருக்கும். அதாவது இந்த பீகார் தேர்தலை ஜெயித்து விட்டால் நிச்சயமாக பிஜேபிக்கு ஒரு பெரும் ஒரு வலிமை வரும். அதே யுக்தியை தமிழ்நாட்டிலும் கையாள அவர்கள் பார்ப்பார்கள். அவர்களை மையமாக வைத்துக் கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்க, அதாவது NDA எப்படி இருந்ததோ முன்னாடி அதே மாதிரி அந்த NDA திருப்ப கொண்டு வர பார்ப்பார்கள். அப்படி அந்த ஒரு பட்சத்தில் நிச்சயமாக பாஜகவை சென்டர் செய்து ஒரு நல்ல ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் என்று கருதுகலாம். இதில் இருக்கிற மிகப்பெரிய லூசர் திமுக தான். என்றால் திமுக இருக்கிற அந்த 23 இல்லைனா 24% ஓட் வங்கி என்பது அதை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலில் ஜெயித்துவிட முடியாது. நிச்சயமாக ஒரு 40% கிட்டக்க இருக்கிற ஓட்டு, அதாவது இன்னொரு 16% ஓட்டுகள் நிச்சயமாக மற்ற கட்சிகளில் இருந்து இல்லைன்னா வேற ஏதாச்சும் வழியிலிருந்து திமுகவுக்கு வர வேண்டும். தி பிகெஸ்ட் லூசர், அதாவது பிஜேபி இப்படி ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்குமையானால் பீகார் தேர்தல் ஜெயித்த பிறகு நிச்சயமாக அதனுடைய லூசர் என்பது நிச்சயமாக திமுக தான், அது அதிமுக இல்லை என்று நான் கருதுகிறேன். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்றும் அதனை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் கூறுகிறாரே, ஸ்டாலினின் கருத்து குறித்து உங்களுடைய பார்வை? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை, மக்கள் அப்படி ஒரு கூட்டணியை விரும்ப மாட்டார்கள் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இது முழுக்க தமிழ்நாட்டு மக்களை கேட்டு அவர்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரா இல்ல தன்னைத்தானே ஒரு முடிவுக்கு வந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி பார்த்தாலும் தமிழக மக்களுக்கு ஒரு கூட்டணி ஆட்சியோடு பிரியம் இருக்கா இல்லையா என்று கேட்டுவிட்டால் அது இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நிலையில் அது எப்படி திட்டவட்டமாக கூற முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இது திமுகவினுடைய கருத்து, திமுகவினுடைய ஆங்ஸைட்டி மட்டும்தான் வெளிப்படுத்துது நான் கருதுவேன். இந்த மாதிரி கோலிஷன் கவர்மெண்ட்ஸ்ல மகாராஷ்டிரால ஒர்க் ஆகுது, கேரளால ஒர்க் ஆகுது, மிகப்பெரிய பல மாநிலங்களில் ஒர்க் ஆகி கொண்டுதான் இருக்குது. அப்போ தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியம் என்கிறீர்களா?
கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு தத்துவ ரீதியாக நிச்சயமாக பிரச்சனைக்குரிய ஒரு இது கிடையாது. அது ஒரே இடத்துல தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. UPA 2ல மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த ஆட்சியில் மட்டும்தான், சென்ட்ரல் மட்டும்தான் அது ஃபெயில் ஆயிருக்கு. ஏன் ஃபெயில் ஆயிருக்குன்னா தலைமை நிச்சயமாக கண்டிப்பான ஒரு தலைமையாக இல்லை. ஒரு ஸ்ட்ராங் லீடர் எப்போதும் ஒரு கோலிஷனுக்கு தேவை. அது கிடையாத ஒரு இல்லாத ஒரு தருணத்தில் தான் இப்படியான பிரச்சனைகள் எழும். அதனால தான் UPA 2 ஒரு ஃபிளவுண்டர் ஆகி அது ஒரு டைரக்ஷன்லெஸ் ஒரு என்டிட்டியாக அங்கு விளங்கியது. அதே நிலைமை தமிழ்நாட்டில் வர சாத்தியமே இல்லை. ஏனென்றால் இங்கு இருக்கும் அந்த பிரச்சனைகள் மக்கள் கூர்ந்து கவனித்து மக்கள் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூறித்தான் இருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் ஃபீட்பேக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த ஒரு சிச்சுவேஷனில் நிச்சயமாக ஒரு கூட்டணி அரசியல் வந்தால் அது ஒரு வெல்கம் டெவலப்மெண்ட் நான் கருதுவேன். எல்லா கட்சிகளும் அது திமுகவில் அங்கமாக அலையன்ஸ் பார்ட்னராக வரும் எல்லா கட்சிகளும் இன்றைக்கு கூறுவது இதுதான், அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கருத்தை வைத்துத்தான் வந்து வருகிறார்கள். அது 2006 அந்த காங்கிரஸ் இந்த டிமாண்ட் வச்சது. ஆனால் 2006 இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த டைம்ல, ஆனால் அந்த சமயத்தில் கலைஞர் கருணாநிதி அந்த டைம்ல வந்து சோனியா காந்தியிடம் பேசி அந்த பேச்சுக்கே இடமில்லை என்ற ரீதியில் 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் அளித்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை அது இல்லை. நிச்சயமாக 2016 அதிமுக வெற்றி பெறாவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் நிலவும் என்று நான் கருதுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த 2 வாக்குறுதியுமே இந்த 4 ஆண்டு முடிந்தும் நிறைவேறாத வாக்குறுதியாக இருக்கு. டூரிஸ்ட் இவங்களுக்கு வந்து ஒரு அது பண்ற மாதிரி அந்த மாதிரி போயிடுவாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து செக்யூரிட்டியே இல்ல. சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம்னா மருத்துவமனை வந்து வசதிகள் அதிகமா இருக்கணும். 1500 2000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். மெயினா இப்ப கரண்ட் பிரச்சனை வேற வந்துட்டு இருக்கு. அவர்கள் என்ன அடிப்படை வசதி கேட்கிறார்களோ அதை செய்வதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு. இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக கோயில்களை பயன்படுத்துவது என்பது இது முழுக்க தமிழ்நாட்டு மக்களை கேட்டு அவர்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரா? தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.